கழிச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் சரியாக போட முடியல. இனிமேல் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வெட்னஸ்டே என்ன லஞ்ச் மெனுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் தைப்பூசம், அதனால் நம்ம வீட்டில் இந்த வாரம் ஃபுல்லாக வெஜ் லஞ்ச் மெனு தான். இன்றைக்கி வெட்னஸ்டே என்ன லஞ்ச் மெனு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்ச் நம்ம வீட்டில் கருவேப்பிலை குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காவில் ஒரு வதக்கல் மாதிரி செய்ய போகிறேன். கருவேப்பிலை குழம்பு பசங்க கருவேப்பிலை நம்ம குழம்புலலாம் போட்டால் எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தா உடம்புக்கும் நல்லது. இந்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை முதல்ல ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையை முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே வாணலியில் நம்ம மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது ரெண்டும் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல்லு, அதில் ஆனியன், ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனியனும் தக்காளிலாம் நல்லா வதங்கிச்சு, எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கினதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கும் போதே நம்மளுக்கு நல்லா அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் நல்லா வருது. இது நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க. இந்த குழம்பு நல்லா சுண்டி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம். இதில் கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை குழம்பு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக வாரம் ஒரு முறை நம்ம எப்படியும் கருவேப்பிலையே நம்ம குழம்புல போட்டால் எல்லாருமே எடுத்து தான் போட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி வச்சோம்னா அதோட வாசமும் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இந்த குழம்பு வச்சுட்டு ஒரு அப்பளம் செஞ்சு வச்சாவே போதும், சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இன்னும் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். அப்போ தான் அந்த குழம்புல அந்த கருவேப்பிலையோட பச்சை ஸ்மெல் நம்மளுக்கு போகும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நான் அரிசியும் கழுவி வச்சுட்டேன். இந்த பக்கம் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் சீரகம். பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு அப்பளமும் பொரிச்சு வச்சு நம்மளோட சூப்பரான லஞ்சை செய்யலாம். ஆனியன் வதங்கிட்டு நம்ம இப்போ கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில்
கேரட் பீன்ஸு நல்லா கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கி விடுங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். பீன்ஸு கேரட்டும் நல்லா வெந்துச்சு. இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காயில் வந்து சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். சீரகம் போட்டு அரைச்சி செய்கிறேங்க, ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காயில் நம்ம சீரகம் போட்டு அரைச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும் பொரியல். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இந்த குழம்பு சுட சுட சாதத்தில் நம்ம இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கோல்டு இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். இந்த குழம்பு மிளகு சீரகம்லாம் நம்ம போட்டிருக்கோம். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியலையே இந்த பக்கம் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஆனியன் போட்டு ஆயில் போட்டு கடுகு போட்டு ஆனியன் போட்டு வெண்டைக்காவையும் நல்லா ஃப்ரை பண்ணோம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காரப்பொடியும் உப்பும் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி மட்டும் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த ஆயிலே அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆனால் தான் நமக்கு உதிரி உதிரியாக அந்த குழகுழப்பு இல்லாமல் இருக்கும் வெண்டைக்காய். நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், குழப்பே இல்லாமல் இந்த மாதிரி ஒத்தையாக இருக்கணும். இப்போ தான் வந்து நம்ம காரப்பொடியும் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். நம்ம வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி செஞ்ச லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், கருவேப்பிலை குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், தக்காளி ரசம், அப்புறம் மசாலோடையும் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட. நம்ம சேனலில் வீடியோஸ் போடல. வீட்டில் சில ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் சரியாக போட முடியல. இனிமேல் வீடியோஸ் போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இனிமேல் உங்களுக்கு நிறைய நியூ ரெசிபிஸ் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.